ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி காசை பார்க்க போகிற சிறடி காசையில் நைட்டு தூங்கிட்டு இருக்க டைமில் நம்ம ரோகிணி கத்த பார்க்கணுமே, ஒன்று சும்மா விட மாட்டேன்டா. பசுபதியில் நம்ம அருந்ததி அம்மாவே கத்துன மாதிரினா பார்த்துக்கோங்க. அதாவது ஜக்கம்மா மாயம்மா அப்படின்னு பாட்டையே போட்டு விடணும்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு கத்த ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் குடும்பத்தில் இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தூக்கத்தில் கத்திருப்பா, போய் படுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. பிஎஸ்ஆர் நீங்கள் எதுவும் போட்டு கொடுத்துறாதீங்க சார், நான் கண்டிப்பாக அமௌண்ட்டு கொடுத்துட்றேன் சார். ஆனால் என்கிட்ட அமௌண்ட்டாக இல்லை சார், நகையாக இருக்குது. அதாவது மீனோட தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம், அந்த நகையை நீ ஆட்டையை போட்டுக்கோன்னு ஐடியாவை கொடுக்குறாங்க. உடனே இந்த பக்கையும் சரின்றுச்சு. மறுநாள் காலையில் விடுது. அப்போ அதாவது அண்ணன் எப்போ காலியாமல் தின்ன எப்போ கிடைக்கும்னு காத்திருந்தாங்களே, அந்த கதையா எப்படா போவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் இவங்க போயிட்டு நகை வாங்கிட்டு வர வரையும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ரோகிணி நகையை பார்த்துட்டாங்க, பூஜை ரூமில் வைக்கிறதையும் பார்த்துட்டாங்க. சரி நான் கிளம்புறேங்க, எனக்கு வேலை இருக்குங்கன்னு சொல்ல கடைசியில் சாமி கிட்ட தான் வச்சு ஆசீர்வாதம் வாங்கணும்னு மீன் ஆடம் பிடிக்க பூஜை வச்சுட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. யாரும் இல்லைப்பா, நீ போய் எடுத்துக்கோப்பான்னு சொல்லிட்டு திருடன் கையில் சாவியை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்து இவர் எடுத்துட்டாராமா, நேராக பூஜை ரூம் வந்து எடுத்துட்டு வெளியே போகிற டைமில் மனோஜ் வந்துட்டாரு. மனோஜ் வந்தோடனே டே திருடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போக மனோஜோட கண்ணாடியை பிடுங்கணுன்னே கண்ணு தெரியலங்க. இந்த ஒரு கூத்து நடந்துட்டு இருக்க டைமில் ஸ்ருதியும் நம்ம வெளியே போன மீனாவும் வந்துட்டாங்க. டே திருடா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், காப்பாத்துங்க கத்துருன்னு சொல்லிட்டு அடிச்சாங்க பாருங்க. நம்ம ஸ்ருதி சும்மா லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு குத்துன்னு மனோஜையும் சேர்த்து குத்துறாங்க. ஆமாம், உன் பொண்டாட்டி பார்த்தவள தானே, நீயும் அனுபவி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இங்கே ஒரு பக்கம் போட்டு குத்துன்னு குத்த அதுக்கப்புறம் அந்த திருடே நகையெல்லாம் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். டே தம்பி நல்லா அடி வாங்கியிருக்கடா, வர்றதுக்கு முன்னாடி பொம்பளைய லேசா நினைச்சிட்டப்பா நீ, இப்போ ஒரு பிஜிஎம் போட்டு சாங்க போடுறா, பேத்த எடுத்தாலும் பேத்தா சாங் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளைய லேசா நினைக்காதே ராசா அப்படின்னு பாட்டு போட்டு விட்டாங்க. தேவையா கோபால் இதெல்லாம். அதுக்கப்புறம் நகை சேஃப்னு இவங்க